வணக்கம் பிள்ளைகளே. இன்றைக்கு திசை கொண்ட எண்களை கூட்டல், அதை எப்படி எண்கோட்டில் கூட்டுறது என்று சில பேர் கேட்டிருந்தவே. அப்போ எண்கோட்டில் எப்படி திசை கொண்ட எண்களை கூட்டலாம்னு இன்றைக்கு பார்ப்போம். பாருங்க, இது ஒரு வழமையான எண்கூட்டல் 2 சக 3. சாதாரணமாக இருக்கிற எண்களை நான் கூட சொல்லியிருந்தேன். நேர் இதுக்கும் நேர் எண்ணாக தான் இருக்கும். சக 2 இது சக 3, அதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். சக 2 சக 3. இப்போ இந்த 2 எண்களையும் நாங்கள் எண்கோட்டில் எப்படி கூட்டுறதுன்ட்டு பார்ப்போம். எண்கோடு பாருங்க, இங்கே 0 1 2 3 4 5 இலக்கங்கள் எழுதியிருக்கிறேன், குறிச்சிருக்கிறேன். இங்கால 1 2 3 4 என நான் இந்த எண்கோடை வரைஞ்சி குறிச்சிருக்கிறேன். இதில் பாருங்க, முதல்ல உங்களுக்கு சக 2 முதலாவது எண்ணோட இப்போ நாங்கள் சக 3 கூட்ட போகிறோம். முதல்ல சக 2 எங்கே இருக்குது என்றதை பார்ப்போம். சக 2ன்றது இந்த பூஜ்ஜியத்திலிருந்து ப்ளஸ் என்றது இந்த பக்கமாண்டா வலது புறம். சரியா, வலது புறம்தான் எங்களுக்கு சக 2 இருக்க போகுது. அப்போ பூஜ்ஜியத்திலிருந்து 1 2 அலகுகள். சரியா, இதுதான் அந்த சக 2, அதாவது நேர் 2. சரியா, இப்போ இந்த நேர் 2ஓட நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 3 கூட்ட போகிறோம். அதாவது 3 அலகுகளை கூட்ட போகிறோம். இந்த 3 அலகுகளை கூட்டுறது என்று சொல்லிக்கல அதாவது ஒண்டொண்டா கூடிக்கொண்டு போகும்போது 3 அலகுகள். சரியா, கூடிக்கொண்டு போய்க்க வலது புறமாகத்தான் கூடிக்கொண்டு போகும். இது கூடுற திசை, இங்கே குறையிற திசை. சரியா, இப்போ பாருங்க, 1 அலகு 2 அலகு 3 அலகு. இப்போ எங்களுக்கு 1 அலகு கூடியிருக்கு, இங்கே 2 அலகு கூடியிருக்கு, இங்கே 3 அலகு கூடியிருக்கு. அப்போ நாங்கள் இப்போ 3 கூட்டிட்டோம். அப்போ எங்களுக்கு என்ன நேர் 5. சரியா, வடிவா பாருங்கோ, 2ல் இருந்து 1 அலகு 2 அலகு 3 அலகு கூடியிருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன விட கிடச்சிருக்குது, நேர் 5. அப்போ நாங்கள் இதுக்கு நேர் 5 விட எழுதுவோம். சரியோ, ஒரு உதாரணமாக ஒரு கணக்கு பார்ப்போம். அதாவது மறை 2 கூட்டல் நேர் 3. இப்போ நாங்கள் மறை 2ஓட நேர் 3 கூட்ட போகிறோம். மறை 2 முதல் இங்கே இருக்குன்னு பார்ப்போம். பூஜ்ஜியத்திலிருந்து மறை திசைண்டா இடதுபுறம், இடதுபுறமாக 2 அலகு 1 2. இதுதான் மறை 2. இந்த மறை 2ஓட 3 தானத்தை நாங்கள் கூட்ட போகிறோம். இப்போ இது நேர் 3. நேர் 3 வேண்டாம், நாங்கள் நேர் திசையில் தான் போகிறது. 3 அலகு கூட போகுது. அப்போ மறை 2லிருந்து 1 2 3 அலகு கூட போகுது. இப்போ எங்கே நிற்கிது அம்புக்குறி, இங்கே 1 அலகு கூடி, இங்கே 1 அலகு கூடி, இங்கே 1 அலகு கூடி. இப்போ 3 அலகு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கூட்டினா இப்போ விடை நேர் 1. இப்போ அடுத்ததாக ஒரு உதாரணம் பார்க்கலாம். மறை 1 கூட்டல் மறை 2. மறை 1 என்ற எண்ணோட மறை 2 நாங்கள் கூட்ட போகிறோம். இந்த 2 திசை கொண்ட எண்களையும் கூட்ட போகிறோம். முதல்ல எங்களுக்கு மறை 1 எங்கே இருக்குன்னு தெரியும். பூஜ்ஜியத்திலிருந்து பாருங்க, மறை என்பது இடதுபுறமாக இருக்கு. சரியா, இடதுபுறமாக 1 அலகு, அதாவது மறை 1 இங்கே இருக்குது. இப்போ இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருந்து மறை 2 கூட போகுது. ஆனால் மறை இது மறை 2 ஆக இருக்கிறபடியா எங்களுக்கு இடதுபுறமாகத்தான் அந்த மறை 2 வரப்போகுது. ஏண்டா இது மறையாக இருக்கிறபடியா, மறையண்டா மறை திசையில் தான் எங்களுக்கு 2 அலகு கூட போகுது. மறையண்டா இடதுபுறம். இப்போ பாருங்கோ,
1 2, அதாவது இடதுபுறமாக 2 அலகு கூடியிருக்குது. சரியா? கூடினா இப்போ எங்களுக்கு எங்கே நிற்குது? சய 3, அதாவது மறை 3 என்பது இதனுடைய விடையாகும். அப்படி வைப்பாருங்கோ. அடுத்து நாங்கள் திசை கொண்ட எண்களை எப்படி கழிக்கிறது, அது மென்கோட்டில் எப்படி கழிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கோ, நேர் 2 இருந்து கழிக்க போகிறோம் மறை 3. சரியா? நேர் 2 மறை 3 கழிக்க போகிறோம். இப்போ நாங்கள் நேர் 2 இங்கே இருக்காண்டு பார்ப்போம். நேர் 2 வந்து நான் சொல்லியிருக்கிறேன், 0 வலதுபுறமாக இருக்கிற எண்கள் நேர், 0 இடதுபுறமாக இருக்கிற எண்கள் மறை எண்கள். இப்போ நாங்கள் வந்து நேர் 2 பார்ப்போம். நேர் 2 இங்கே இருக்குது, 0 2 அலகு, இதுதான் நேர் 2. இந்த நேர் 2 நாங்கள் மறை 3 வந்து கழிக்க போகிறோம். மறை 3 கழிக்க போகிறோம். நாங்கள் கழிக்கும்போது இந்த குறிகளை வந்து கவனத்தில் கொள்ளணும். ஏன்டா இங்கே வந்து மறை இருக்குல்லோ, இது வந்து மறை 3 இருக்குது. நாங்கள் கழிக்கும்போது இந்த குறிக்கு எதிர் திசையில் தான் பார்ப்போம். அப்படி என்று சொன்னால் இது வந்து மறை 3 இருந்தால் நாங்கள் நேரை எடுத்துக்கொண்டு நேர் 3 எண்ணுவோம். சரியா? அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து இப்போ நாங்கள் நேர்த்திசைன்றது வலதுபுறமாகத்தான் எண்ணுவோம். இந்த 3 அலகுகளை 1 2 3 பாருங்க. 3 அலகு வந்த உடனே இந்த புள்ளி வந்து இந்த அம்புக்குறி வந்து எங்கே போய் நிற்கிது? 5ல் நிற்கிது. அப்போ இதுக்குரிய விடு என்ன? நேர் 5. சரியா? நாங்கள் இரண்டாவதாக இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இதை பாருங்கோ, மறை 2 கழித்தல் நேர் 3. மறை 2 கழித்தல் நேர் 3. நான் சொன்னான் கழித்தல், இப்போ திசை கொண்ட எண்களை கேட்கல, இந்த இரண்டாவதாக நாங்கள் கழிக்க போகிற எண்ணுக்குரிய மரத்திசையில் தான் நாங்கள் அலகுகளை எண்ணுவோம். எண்கோட்டில் இதுக்குரிய மரத்திசையில் தான் அலகுகளை எண்ணுவோம். அப்படி என்று சொன்னால் இப்போ பாருங்கோ, மறை 2 இதில் இருக்குது. இந்த மறை 2ல் முதலாவது நாங்கள் மறை 2 தான் நேர் 3 கழிக்க போகிறோம். இப்போ மறை 2 நேர் 3ன்றதை நாங்கள் எப்படி கருதணும்னு சொன்னால் மறை 3. இப்போ மறை திசை என்று சொல்கிறது இடதுபுறம். அப்போ நாங்கள் இடதுபுறமாக 1 2 3 அலகு போகிறோம். போனோம்னு சொன்னால் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்? மறை 5ல் நிற்கிறோம். அப்போ எங்களுக்குரிய விடை என்ன? மறை 5. இப்போ அடுத்ததாக வந்து ஒரு மறை எண்ணிலிருந்து இன்னொரு மறை எண்ணை இப்படி கழிக்கிறதான்னு பார்ப்போம். ஒரு மறை எண்ணிலிருந்து இன்னொரு மறை எண்ணை இப்படி கழிக்கிறது. இதில் வந்து மறை 2 இருக்குது, நாங்கள் கழிக்க போகிறோம் மறை 3. சரியா? இப்போ மறை 2 இங்கே இருக்குது. சரியா? மறை 2 மறை 3 கழிக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இது வந்து மறை 3ன்னு சொன்னால் நாங்கள் இதை 2 கழுதணும், நேர் 3 மாற்றி செய்யணும். வேண்டாம் கழித்தல் தானே, அப்போ வந்து குறிய மாற்றி பார்க்கணும். இப்போ மறை 2 நேர்த்திசையில் தான் போக போகுது. நேர்த்திசை என்று சொல்கிறது வலதுபுறம். அப்போ 1 அலகு 2 அலகுகள் 3 அலகுகள். எங்களுக்கு தந்திருக்கிற அலகு எத்தனை? 3 அலகுண்டபடியாக 1 2 3 நேர்த்திசையில் பார்ப்போம். பார்த்தோம்னு சொன்னால் இப்போ எங்கே நிற்கிறோம்? நாங்கள் 1ல் நிற்கிறோம். அப்போ எங்களுக்கு நேர் 1 தான் விடை. கவனமாக பாருங்கோ. மறை 2 நாங்கள் மறை 3 கழிக்க போகிறோம். கழிக்கும்போது வந்து நாங்கள் அதுக்குரிய அந்த எண்ணின்ற இரண்டாவது எதிர் திசையைத்தான் கணக்கில் எடுப்போம். எதிர் திசை என்று சொன்னால் இப்போ மறை 3ன்றது இடதுபுறம், ஆனால் நாங்கள் அதன் எதிர் திசை வந்து வலதுபுறம் பார்க்க வேண்டும். வலதுபுறம்னு சொன்னால் 1 2 3. இப்போ வந்து எங்களுக்கு என்ன விட
1, அதாவது நேர் 1. அடுத்து வந்து நாங்கள் திசை கொண்ட எண்களை கழித்தல் பார்ப்போம். ஏற்கனவே முதல் வீடியோவில் கழித்தல் செய்திருந்தேன் நான் திசை கொண்ட எண்களை. ஆனால் இது வந்து இதில் எப்படி நாங்கள் இலகுவாக இந்த திசை கொண்ட எண்களை கழித்தல் என்று பார்ப்போம். எண்கோடு இல்லாமல் எப்படி கழிக்கிறது என்று பார்ப்போம். இப்போ அதாவது முதல்ல நான் நேர் 2லிருந்து மறை 4 கழிக்க போகிறேன். நேர் 2லிருந்து கழிக்க போகிறோம். என்னத்தை? மறை 4. இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால், நாங்கள் கழித்தலை வந்து கழித்தலாக வச்சு செய்கிறத விட கூட்டலாக வந்து மாற்றிட்டு செய்தால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேர் 2 கூட்டல், இங்கே இதை நீங்கள் கூட்டலாக மாற்றினீங்கன்னு சொன்னால் இந்த குறியையும் இந்த அடைப்புக்குள்ளே இருக்கிற இந்த மறை 4 நேர் 4 என மாற்றப்படும். சரியா? கவனிங்க வடிவா. இப்போ நாங்கள் கழித்தலை வந்து கூட்டலாக மாற்றிருக்கிறோம். இங்கே நீங்கள் இந்த மறையை நேராக மாற்றினீங்கன்னு சொன்னால் இந்த அடைப்புக்குள்ளே இருக்கிற குறியும் அதுக்கு எதிர்குறியாக மாறும். அதாவது நேராக இருந்தால் மறையாக மாறும், மறையாக இருந்தால் நேராக மாறும். இப்போ இங்கே மறையாக இருக்கிறபடியாக நான் இதை நேராக மாற்றிருக்கிறேன். சரியா? இப்போ இதுக்குரிய பதில் என்னவெண்டா, 2ஐயும் 4ஐயும் முழு கூட்டத்திலையும் 2மே கூட்டலடி ஆழமண்டபடியாக 4 2 6, அதாவது நேர் 6. அடுத்து 2வது ஒரு உதாரணம் செய்வோம். பாருங்கோ. மறை 5லிருந்து கழிக்க போகிறோம் நேர் 2. மறை 5லிருந்து கழிக்க போகிறோம் நேர் 2. இப்போ நான் சொன்னான் கழித்தலாக வச்சு செய்கிறத விட உங்களுக்கு கூட்டலாக செய்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலகுவாக விளங்கும். அப்போ நான் வந்து இப்போ இதை கூட்டலாக மாற்ற போகிறேன். மறை 5 கூட்டல், நாங்கள் இந்த குறியை மாற்றிக்க இந்த அடைப்புக்குள்ளே இருக்கிற குறியும் அதுக்கு எதிர்குறியை எடுக்கும். அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நேர் 2 இருக்கிறது மறை 2 மாறும். இப்போ இது 2ஐயும் எப்படி கூட்டுறது? இந்த மறை 5ஐயும் மறை 2ஐயும் எப்படி கூட்டுறது? நான் சொன்னான் கூட்டல்ல ஒரே குறி என்று சொன்னால் 2ஐயும் கூட்டி விட்டு அதுக்கு பிறகு அது என்ன குறியில் இருக்கோ அந்த குறியை நாங்கள் போடணும். இப்போ 5ஐயும் 2ஐயும் கூட்டுவோம் 7. 2 ஒரே குறி தானே. அப்போ அந்த 2 ஒத்த குறி என்ன? மறை. இப்போ மறை 7. இப்போ பாருங்கோ, மறை 7லிருந்து நாங்கள் மரம் 3 கழிக்க போகிறோம். இந்த மறை 7லிருந்து மரம் 3 கழிக்கணும்னு சொன்னால் நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு கழித்தலை விட கூட்டலாக செய்கிறது இலகுவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மறை 7 எழுதுங்க, எழுதியேற்றி இந்த மறை இப்போ கழித்தலாக இருக்கிறத நாங்கள் கூட்டலாக மாற்றுறோம். இதை நீங்கள் கூட்டலாக மாற்றும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், இங்கே இருக்கிற இந்த மறை எண்ணை வந்து நேர் எண்ணாக மாற்றுவீங்க. அப்போ நேர் 3 2 வந்துட்டுதுன்னு சொன்னால், இப்போ பாருங்கள் 2மே வேறு வேறு குறி. வேறு வேறு குறின்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னான், கூட்டேக்குள்ள வந்து 2 எண்களும் வேறு வேறு குறியாக இருந்தால் அதை கழிச்சிட்டு பெருசிற குறியை போடணும். இப்போ 7ல் 3 போனால் அவ்வளவு 4. இந்த 7 எடுக்கிற குறி என்ன? மறை. இப்போ மறை 4 தான் இதற்குரிய விடை.